Welcome to Easy English. Today I will give you a 25 English sentence. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம நார்மலாக பேசக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு எப்படி அதை இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The first word is விளையாட்டுத்தனமாக இருக்காதே. அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைங்கள பார்த்து அடிக்கடி இதை சொல்லுவாங்க, விளையாட்டுத்தனமாக இருக்காது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அது இப்போ விளையாட்டுத்தனமாக அப்படின்னா ப்ளேஃபுல் இரு. ஸோ விளையாட்டுத்தனமாக இரு அப்படின்னா பி ப்ளேஃபுல். இரு அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம பி அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுவோம். விளையாட்டுத்தனமாக இரு அப்படின்னா பி ப்ளேஃபுல். விளையாட்டுத்தனமாக இருக்காதே, ஸோ டோன்ட் பி ப்ளேஃபுல். The next sentence, மற்றவர்களை பற்றி குறை பேசாதே. மற்றவங்கள பற்றி குறை பேசாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்போ குறை பேசு அப்படின்னா கிரிட்டிசைஸ். குறை பேசு கிரிட்டிசைஸ். மற்றவர்கள் அப்படின்னா அதர்ஸ். ஸோ மற்றவர்களை பற்றி குறை பேசாதே அப்படின்னா டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயங்காதே. ஏதாவது பேசும்போதோ ஏதாவது ஒரு பண்ணும்போதோ நம்ம தயங்குவோம் இல்லையா, அதை வந்து தயங்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தயங்கு அப்படின்னா ஹெசிடேட். தயங்குறது ஹெசிடேட். இப்போ தயங்காதே அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் தவறை நியாயப்படுத்தாதே. அதாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்டிஃபை அப்படின்னா நியாயப்படுத்து. இப்போ நியாயப்படுத்தாதே அப்படின்னா டோன்ட் ஜஸ்டிஃபை. உன் தவறை அப்படின்னா யுவர் மிஸ்டேக். உன் தவறை நியாயப்படுத்தாதே அப்படின்னா டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை தொலைத்து விடாதே. இப்போது தொலைக்கிறது வந்து லாஸ். ஒரு இதை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தொலைக்காதே அப்படின்னா டோன்ட் லாஸ். அதைனால இட். அதை தொலைத்து விடாதே, டோன்ட் லாஸ் இட். என்னை நச்சரிக்காதே. ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பெஸ்டர். நச்சரிக்கிறது வந்து பெஸ்டர். ஸோ நச்சரிக்காதே அப்படின்னா டோன்ட் பெஸ்டர். என்னைனா மீ. என்னை நச்சரிக்காதே, டோன்ட் பெஸ்டர் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வதந்தி பேசாதே. வதந்தி பேசுகிறதுனா இல்லாததெல்லாம் பேசுவோம் இல்லையா, அது. ஸோ வதந்தி பேசுகிறது என்னென்னா காசிப். வதந்தி பேசுகிறது காசிப். வதந்தி பேசாதே அப்படின்னா டோன்ட் காசிப். ஓகே, நான் ஒன் டைம் சொல்கிறேன், எங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விளையாட்டுத்தனமாக இருக்காதே, டோன்ட் பி ப்ளேஃபுல். மற்றவர்களை பற்றி குறை பேசாதே, டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். தயங்காதே, டோன்ட் ஹெசிடேட். உன் தவறை நியாயப்படுத்தாதே, டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ். அதை தொலைத்து விடாதே, டோன்ட் லாஸ் இட். என்னை நச்சரிக்காதே, டோன்ட் பெஸ்டர் மீ. வதந்தி பேசாதே, டோன்ட் காசிப்ஸ். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் என்னை பற்றி மோசமாக பேசாதே. இப்போ மோசமாக பேசு அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்பீக் இல். மோசமாக பேசாதே அப்படின்னா டோன்ட் ஸ்பீக் இல். என்னை பற்றி, ஸோ ஆஃப் மீ. என்னை பற்றி மோசமாக பேசாதே, டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. ஒத்தி வைக்காதே. ஒத்தி வைக்கிறதுனா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. அதாவது ஒரு நிகழ்வோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போ இருந்து நம்ம நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒத்தி வச்சுட்டே இருப்போம், ஏதாவது வேலையாக இருந்தாலும் சரி. தள்ளி வைக்கிறது. ஸோ அந்த ஒத்தி வைக்கிறதுக்கு வந்து போஸ்ட்பான். ஸோ ஒத்தி வைக்காதே அப்படின்னா டோன்ட் போஸ்ட்பான். அவசரப்படாதே. அவசரப்படுறது வந்து ரஷ். அவசரப்படாதேனா டோன்ட் ரஷ். நடிக்காதே. நடிக்கிறதுனா ஆக்ட். நடிக்காதேனா டோன்ட் ஆக்ட். ஒட்டு கேட்காதே. ஒட்டு கேட்குறது அப்படின்னா யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்பாங்களே, அது. ஒட்டு கேட்குறதுனா ஓவர் ஹியர். ஒட்டு கேட்காதே அப்படின்னா டோன்ட் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை புறக்கணிக்காதே. புறக்கணிக்கிறதுனா ஒதுக்கி வைக்கிற மாதிரி கொஞ்சம். ஸோ புறக்கணிக்கிறதுனா இக்னோர். புறக்கணிக்காதேனா டோன்ட் இக்னோர். என்னைனா மீ. என்னை புறக்கணிக்காதே, டோன்ட் இக்னோர் மீ. பிடிவாதமாக இருக்காதே. குழந்தைங்களாம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம்ல பிடிவாதமாக இருக்காது அப்படின்ட்டு. அந்த இது பிடிவாதம்னா அடமெண்ட்.
பிடிவாதமாக இரு அப்படின்னா பி அடமண்ட். பிடிவாதமாக இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி அடமண்ட். ஒன் டைம் சொல்கிறேன், என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னை பற்றி மோசமாக பேசாதே, டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. ஒத்தி வைக்காதே, டோன்ட் போஸ்ட்பான். அவசரப்படாதே, டோன்ட் ரஷ். நடிக்காதே, டோன்ட் ஆக்ட். ஒட்டு கேட்காதே, டோன்ட் ஓவர் ஹியர். என்னை புறக்கணிக்காதே, டோன்ட் இக்னோர் மீ. பிடிவாதமாக இருக்காதே, டோன்ட் பி அடமண்ட். என்னை தொந்தரவு பண்ணாதே. தொந்தரவு பண்ணுறதுனா டிஸ்டர்ப், தொந்தரவு பண்ணாதேனா டோன்ட் டிஸ்டர்ப். ஸோ என்னை தொந்தரவு பண்ணாதே அப்படின்னா டோன்ட் டிஸ்டர்ப் மீ. முணுமுணுக்காதே. முணுமுணுக்கிறது அதாவது தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அது. முணுமுணுக்கிறதுனா மர்மர். முணுமுணுக்காதேனா டோன்ட் மர்மர். அவளை சந்தேகப்படாதே. சந்தேகப்படுறதுனா சஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ சந்தேகப்படாதேனா டோன்ட் சஸ்பெக்ட். அவளைனா ஹெர். அவளை சந்தேகப்படாதே அப்படின்னா டோன்ட் சஸ்பெக்ட் ஹெர். நெக்ஸ்ட் சேம் வேர்டு, ஆனால் அவனை சந்தேகப்படாதே. அவனைனா ஹிம். டோன்ட் சஸ்பெக்ட் ஹிம். ஹெர்னா அவள், ஹிம்னா அவன். இதே அவள் அவன் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்ததுன்னா, இப்போ அவன் போகிறான் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹீ கோயிங் அப்படி சொல்லுவோம். அவன் போய் கொண்டிருக்கானா ஹீ கோயிங். அதே இது லாஸ்ட்டு வர்ற மாதிரி வந்துருந்ததுன்னா ஷீ அவள். அதே அவள் லாஸ்ட்டு வந்ததுன்னா ஹெர். இப்போ அவன் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி சப்ஜெக்டாக வந்ததுன்னா ஹீ. அதே அவன் லாஸ்ட்டு வந்ததுன்னா ஹிம். இது என்னுடையது. என்னுடையதுன்னா மைன், இதுன்னா இட்ஸ். இது என்னுடையது, இட்ஸ் மைன். இது உண்மையா. உண்மைனா ட்ரூ. ஸோ இது உண்மையானா இஸ் இட் ட்ரூ. நான் இல்லை. நான்னா மீ, இல்லைனா நாட். ஸோ நான் இல்லைனா நாட் மீ. ஒன் டைம் சொல்கிறேன், என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னை தொந்தரவு பண்ணாதே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. முணுமுணுக்காதே, டோன்ட் மர்மர். அவளை சந்தேகப்படாதே, டோன்ட் சஸ்பெக்ட் ஹியர். அவனை சந்தேகப்படாதே, டோன்ட் சஸ்பெக்ட் ஹிம். இது என்னுடையது, இட்ஸ் மைன். இது உண்மையா, இஸ் இட் ட்ரூ. நான் இல்லை, நாட் மீ. The next sentence, இருக்கலாம். இருக்கலாம்னா மேபி. இருக்கலாம் மேபி. உடனே போ. போனா கோ, உடனேனா இமீடியட்லி. ஸோ உடனே போனா கோ இமீடியட்லி. சோம்பேறியாக இருக்காதே. சோம்பேறினா லேசி. சோம்பேறியாக இரு அப்படின்னா பி லேசி. சோம்பேறியாக இருக்காதேனா டோன்ட் பி லேசி. நேரத்தை வீணாக்காதே. நேரம்னா டைம், வீணாக்கிறதுனா வேஸ்ட். ஸோ நேரத்தை வீணாக்காதே, டோன்ட் வேஸ்ட் டைம். ஒன் டைம் சொல்கிறேன், எங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இருக்கலாம் மேபி. உடனே போ, கோ இமீடியட்லி. சோம்பேறியாக இருக்காதே, டோன்ட் பி லேசி. நேரத்தை வீணாக்காதே, டோன்ட் வேஸ்ட் டைம். ஓகே, இவ்வளோ தாங்க இன்றைக்கான 25 சென்டென்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் இங்கிலீஷ் ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, திஸ் இஸ் த டுடேஸ் ஹோம்ஒர்க். என்னை புறக்கணிக்காதே. ஹோம்ஒர்க் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் டெக்ஸ்ட். தேங்க்யூ.